நோவா பேழையை செய்தாரே. கோப்பர் மரத்தின் பலகையாலே ஒரு நம்பிக்கை பாலம் கட்டினார். எள்ளி நகையாடிய கூட்டத்தின் நடுவே அவர் கர்த்தரின் சித்தத்தை செய்தார். தட்டு தட்டு என சுத்திய சத்தம் அவர் உறுதியை சொல்லியதே. வெட்டு வெட்டு என மரத்தின் வீழ்ச்சி ஒரு எச்சரிக்கை தந்ததே. காலம் கடந்து போகும் முன்னே உள்ளே வாருங்களே, பாவம் தொலைத்து பேழைக்குள்ளே புது வாழ்வை தேடுங்களே. நோவா பெருங்கடல் கடந்த நாயகனே, நம்பிக்கை ஒன்றையே ஆயுதமாய் கொண்டாயே. ஜோடி ஜோடியாய் உயிர்கள் யாவையும் உன் அன்பால் சேர்த்தாயே. பெரு வெள்ளம் வந்த போதும் எமை காக்கும் பேழையாய் நின்றாயே. வானத்து பறவை முதல் மண்ணின் மிருகங்கள் யாவும் சேர்ந்ததே. சிங்கமும் புலியும் அமைதியாய் அங்கே இறை கட்டளைக்கு கீழ்ப்படிந்ததே. தேவன் கதவை அடைத்த போது உலகம் அதிர்ந்து நின்றது. மனம் மாறாத மாந்தர் கூட்டம் மழையில் கரைந்து போனது. சடசடவென மின்னல் வெட்டி வானம் கீழே இறங்கியதே. 40 நாள் 40 இரவில் மகா மழை பொழிந்ததே. உயர்ந்த மலைகள் மூழ்கிய போதும் பேழை மிதந்து சென்றதே. நீதியின் குடும்பம் மட்டும் அங்கே உயிருடன் மீண்டதே. அரராத் மலையின் உச்சியிலே அந்த பேழை நின்றது. புறா கொண்டு வந்த ஒலிவ இலை ஒரு விடியலை சொன்னது. வானவில்லே, இது தேவன் தந்த ஒரு நித்திய உடன்படிக்கை. அழிவில்